ஹாய் டியர். இன்னைக்கு நம்ம டியூ டேட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி முழுக்க முழுக்க செம ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் ட்வைலைட் வயசு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஸ்டோரியோட ஹீரோ. இவரை பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடி கையில் நம்மளோட குழந்தை இருந்துச்சு. அப்புறம் தொப்புள் கொடியோ அந்த கரடி அதோட வாயை வச்சு கடிச்சு பிச்சு எரிஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் கூட தூக்கத்தில் பெணத்துறாருன்னு நினச்சா, பட் அதான் கிடையாது. ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. யார்கிட்டனா? கன்சீவாக இருக்கிற அவரோட ஒய்ஃப் கிட்ட. அதுவும் இல்லாமல் நிற்கும்போது ஃபோன் தான், நடக்கும்போது ஃபோன் தான், தூங்கும்போது ஃபோன் தான், ட்ரெஸ் மடிக்கும்போது ஃபோன் தான் சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு. அதுவும் நிறையா கதை சொல்கிறது. அதுக்கப்புறம் காரில் போகும்போது கூட ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா நிறையா பேர் லிஸ்ட்டெல்லாம் அனுப்பியிருக்காராம். அதில் ஒன்று செலக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வைஃபும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களான்னு கேட்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஏர்போர்ட் வந்துட்டேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கும்போது டபார்னு அவரோட காரோட டோரோட பிஞ்சு விழுகுது. யாருன்னு பார்த்தா இவர் தான். இந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்காருல, இவர் தான். இவர் வந்த கார் தான் அந்த காரை போட்டு இடிச்சிருக்கோம். ஆனால் இவர் அப்படியே கூலாக இறங்கி ஈன்னு சிரிச்சிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா பீட்டர். அண்ட் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காருல அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஈத்தர். இப்போது தன்னை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. ஹாய், நான் தான் ஈத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே தான் பிஸியாக இருக்காரு. என்னன்னா ஒய்ஃப் கிட்ட மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போது ஈத்தர் வந்து அவனோட சூட்கேஸை எடுக்கும்போது இவரோடதை தள்ளி விட்டுறான். எடுத்துக்கூடுன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, நீயே எடுத்துக்கொண்டு போயிடுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் செக்கிங்க்கு போகிறாரு. செக்கிங்கில் பார்த்தா இவரோட ட்ராலி இருக்கும்ல, இவரோட பேகு. ஸோ இவரோட பேக்கில் ஏதோ போதைப் பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் இல்லை இது என்னோடது இல்லை, என் கூட ஒருத்தர் இருந்தான், அவனோடதான் இருக்கும், அவன் பேக் தெரியாமல் மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போய் ஏறி உட்காருவார். அப்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஈத்தர் வந்து உட்காந்துருக்கான். இவனோட எங்கே வந்தான்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. அட அதுவா பாஸ், அந்த பக்கம் என்னோட சீட் பெல்ட்டு வேலை செய்யலை, அதனால தான் பிஸ்னஸ் கிளாஸில் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் தொப்பையை காட்டிக்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தொடச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நடந்து போகும்போது இடிச்சு தள்ளிடுவாங்க. ஸோ அப்படியே ஹீரோட மூஞ்சிலே போய் அவன் வயிறு பட்டுரும். ஹீரோக்கு இவனு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த கஞ்சா வந்துட்டு இவன் தானே வச்சுருந்துருப்பான். இவனோட இதுதானே ஹீரோக்கு மாற்றி வந்திருக்கும். அதனால பிரச்சனை ஆயிருந்திருக்கும். அதனால இவன் கடுப்பில் இருக்க. இவன் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கான். என்னன்னா ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க, பட் இவன் ஒய்ஃபுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ சடனாக ஒரு ஆஃபீஸர் வந்து எந்திரிச்சு வெளியே வாங்கன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட, நான் என்ன பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போது அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா தபான்னு சுட்டுருவார். எல்லாரும் ஷாக்காக இருப்பாங்க. அப்புறம் தான் பயப்படாதீங்க, இது சும்மா லப்பர் புல்லட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவன் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. எதுக்கு நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கீழே கூப்பிட்டு போயிருந்துருப்பாங்க ஃப்ளைட்டை விட்டு. இப்போ அந்த ஃப்ளைட்டும் போயிடுச்சு. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் போய்க்கிறேன்னு ஹீரோ சொல்லும்போது, இல்லை நீங்கள் நோ ஃப்ளை லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கெல்லாம் கடுப்பாயிடுது. ஸோ உடனே அந்த ஆஃபீஸர்கிட்ட, இங்கே பாருங்கள், என்னோடய ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, இங்கே ஏதோ பெரிய குழப்பம் நடந்திருக்கு, நான் இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. ஆஃபீஸர்லாம் கடுப்பாயிட்டான். ஸோ நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லி ஒரு படத்து பேர் சொல்ல ஹீரோவும் பார்த்துருக்கேன்னு சொல்லுவானா. அப்போது அதான், அவன் ஒரு முட்டாளாகவே இருந்தாலும் நாடு முழுக்க ஓட முடிஞ்சு, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லை. அப்புறம் கொண்டு வந்த இந்த ட்ராலி பேக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஈத்தர் அந்த இடத்துல ஒரு கார் ரெண்ட் எடுத்துகிட்டு வந்து, இந்த பொம்மை உங்களோட தானு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் எடுத்து வந்தியா? என்னோட பர்ஸு, அதுக்கப்புறம் என் பேகு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் எடுத்து வரலையே, ஏன்னா இந்த பொம்மை என் கையில் இருந்துச்சு, என் லக்கேஜும் என் கையில் இருந்தங்காட்டிக்கும் அதை எடுத்துகிட்டு வரக்கு இடம் இல்லை என் கையிலன்னு சொல்கிறான். ஹீரோக்குன்னா செம கடுப்பாகுது. சரி ஓகே போகலான்னு சொல்லி பார்த்தாலுமே, இங்கே பாருங்கள், இவன் பேர் சனி, இவன் தான் என்னோடய பெட்டு. அப்புறம் என் கூடயே வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். எப்படி உங்கள் கையில் பணம் இல்லைல்ல, நானே எல்லா செலவும் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லி கூப்பிட ஹீரோவுக்கு வேறு வழி இல்லை. அதனால் இவன் தொடர்ந்து பேசினாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவன் கூட போகிறான். அப்போது ஈத்தர் பார்த்தீங்கன்னா, இந்தாங்க இதை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு அவனோட ஃபோட்டோ கார்டெல்லாம் எடுத்து காட்ட, இவன் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பான். ஸோ எல்லையாவை தான் அவன் ஹாலிவுட்டுன்னு சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இதுவா, என் அப்பாவுக்கு நான் டிவியில் வரணும்னு ஆசை, அதுவும் இல்லாமல் நான் சூப்பராக நடிப்பேன், அதனால தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க. ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே சாப்பிட்டுக்கும்போது தொன்று பேசியே இருக்கான். ஹீரோக்குன்னா கடுப்பாகுது. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்ணுன்னு சொல்ல, சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி டப்பாவை எடுத்து வைக்கிறான். என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, இதான் என் அப்பா அப்படிங்கிறான். ஹீரோக்குன்னா பக்குனுக்குது. ஒரு காஃபி பவுடர் போடுற டப்பாவில் அவனோட அப்பா வச்சுருக்கானா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனோட அப்பா இறந்துருப்பாரு. ஸோ அவரோட சாம்பலை இதில் வச்சுருக்கான். ஹீரோக்கெல்லாம் கடுப்பாகுது. இங்கே பாரு, போயும் எவனாவது அப்பாவோட சாம்பலை இந்த மாதிரி காஃபி பவுடர் போட்டு டப்பாவில் வச்சுருப்பாங்களா?
அதெல்லாம் கலசத்தில் தான் வைப்பாங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே நீ ஒன்றத்துக்கு ஆக மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே வந்துட்டே இருக்கான் ஹீரோ. அப்போது ஈத்தர்னா கடுப்பாயிட்டான். இங்கே பாருங்கள், நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வைக்கிறீங்க. இப்போ உங்கள் கையில் 10 பைசா கிடையாது, உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, உங்கள் வேலெட்டு பேகுன்னு ஒன்றுமே இல்லை. நான் தான் உங்களுக்கு செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் போனியா அப்படின்னு கேட்க இல்லை தான் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான். இவன் நடக்கிறது பேசுறது எல்லாமே செம ஃபன்னாக இருக்கும். இப்போ 2 பேரும் ஒரு வழியாக அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோ ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க, கொடுங்க நானும் பேசுன்னு சொல்லிட்டு இவன் வாங்கி பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீனுக்கு ஒரு இடத்துல போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஈத்தருக்கு ஏதோ ஒரு சின்ன நோய் இருக்கும், அதனால கஞ்சாவை மெடிசன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அவன் அதை எடுத்துகிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ அது எல்லாமே ஏர்போர்ட்டில் பறிமுதல் பண்ணிக்க இப்போ அதை வாங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த லேடி பார்த்தீங்கன்னா இவங்களால பார்த்து போலீஸ் நினச்சி பயந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இப்போ உள்ளே போயிடுறாங்க. அப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஹீரோவை என்னோடய பசங்களை பார்த்துக்கோங்க, நான் அது வரைக்கும் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவெல்லாம் கூப்பிட்டுட்டு போக ஹீரோவும் சாரி ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க தானே அதெல்லாம் நான் அசால்ட்டாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த லேடியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கிள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஆமாம் எங்கே போக போகிறீங்கன்னு கேட்க இவன் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லேடி ஈத்தருக்கு அவன் கேட்டிருப்பான்ல அந்த மெடிசனுக்காக, ஸோ அதை கொடுத்துட்டு இருக்கிறா. அப்போது இவனை பற்றி என்னன்னு சொல்லி கேட்க இவனை பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே ஃபுல்லாக ஆக்ட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டான். நல்லா நடிச்சிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் இம்ப்ரெஸ்ஸே ஆகிடுறாங்க, வாவ் சூப்பராக நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக இவங்ககிட்ட பேசி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே அந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் இருக்கான்ல ரொம்ப போட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோ போட்டு ரச்சை பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோக்குன்னா கடுப்பாகுது. ஹீரோ சொல்ல கேட்காம அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டையை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான்ல அந்த பையனோட வயிற்றுல கையை நாம்பி ஒரு குத்து அந்த பையன் பொத்துன்னு கீழே விழுந்தாரான். ஸோ இந்த மாதிரி தான் இவன் குழந்தைங்கள பார்த்துக்குவான் போல். இப்போது அடுத்த சீனுக்கு இந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்க அப்படியே அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளாப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈத்தர்கிட்ட. ஏன்னா இவ்வளோ நேரம் நடிச்சு காட்டிட்டு இருந்திருப்பான்ல, ஸோ சூப்பராக நடிக்கிறோம், உனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த இடத்த விட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்திருப்பாங்க, பட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா. அதனால் 2 பேருமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு இடத்துல போய் கார் நிறுத்துகிறாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா ஈத்தர்கிட்ட காசு இல்லை, ஹீரோ கிட்ட ஆல்ரெடி எதுவுமே இல்லை. ஈத்தர் நம்பி தான் வந்திருப்பான். ஆனால் இப்போ இவன்கிட்டே பணம் இல்லை. என்ன பண்ண அவ்வளோ பண்ணுறேன்னு கேட்டா நான் என்ன பண்ணுறது, இந்த ஊரில் இருக்கிற ஒரே டீலர் அவங்க தான், $200 நான் கேட்டாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த போதைப் பொருளுக்கு நீ $200 செலவு பண்ணியாடா மடையான்னு சொல்லி திட்டுறான். நான் என்ன பண்ணுறது, எனக்கு நோய் இருக்குல்ல, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு சரி ஓகேவா நம்ம போயிட்டு என்னோடய ஒய்ஃபை பணம் அனுப்ப சொல்ல அவனோட அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க பணம் அனுப்புகிற இடத்துக்கு. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக அந்த பணம் அனுப்புவாங்கள்ல அந்த கடைக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸரில் வேலை செய்வாங்கள்ல அவங்களும் சரி ஓகே சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் இவனை பார்த்தீங்கன்னா ஈத்தர் ட்ரெம்ப்ளே அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பணத்தை போட சொல்லியாச்சு. பணத்தை போட சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனோட ஐடி கார்டில் இருக்கிற பேர் இந்த பேர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்டால் இது எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர், அதாவது இந்த ஸ்டேஜ் நேம்னு சொல்லுவாங்கள்ல ஈத்தருங்கிற பேருக்கு பின்னாடி இவன் ஸ்டேஜ் நேமாக இவனா ஒன்று வச்சுக்கிட்டான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கூட செம கடுப்பாகுது. ஏன்டா டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என் ஒய்ஃபை நான் திரும்ப போய் அனுப்ப சொல்கிறேன்னு சொன்னால் இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்ட்டிக்கு போகிறதுக்காக கிளம்புறேன்னு சொல்ல ஏன் வேலை முடிய டைமுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் ஏன் போன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தி சண்டை போட அப்போ ஈத்தர் பார்த்தீங்கன்னா இருங்க பாஸ் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசினா அப்பயும் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவனை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஆமா அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோவும் நீ சும்மா பயந்து ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல இவனும் வெளியே வரான். வெளியே வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு கால் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஹீரோவும் சாரி பாஸ் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இவனை பார்த்தீங்கன்னா என்ன தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரன் ஹீரோவை போட்டு அடி வெளுத்து பின்னிட்டு இருக்கா கத்தி கத்துறான். அப்போ கூட ஈத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாகவே ஒளிஞ்சு நின்றுக்கிறான். அவனுக்கு செம பயமாக இருக்குது. அடிக்காதீங்கன்னு தூரத்துல இருந்தால் கத்துறானே தவிர கிட்ட வந்து காப்பாற்றலை. ஹீரோவும் நல்லா மூக்கா அடி வாங்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தடுக்கலான்னு சொல்லி வந்த ஈத்தரையும் சேர்த்து இவன் மேலேயே அடிச்சு இழுத்து போட்டுற 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு மேலே இவங்களால அடி வாங்க முடியல. இப்போ அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கண்ணாடி இருக்குல்ல அங்கே தான் போயிட்டு ஹீரோ மூக்கில் பஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். அவ்வளோ ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க அப்படியே சும்மா பேசிக்கிட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவனும் கேட்குறான்
ஆமாம், உனக்கு ஷேக்ஸ்பியர் பற்றியா தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் பெரிய பைலட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ தான் பார்க்குறான். அடப்பாவி, அப்போ நீ இவ்வளோ நேரம் டம்மி பீஸா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி ஓகே, இப்போ ஒன்று பண்ணு, உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உனக்கு கேன்சர் இருக்கிறது இப்போ நீ என்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்டா, இவன் அப்படியே நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பார்த்து கொஞ்சம் மெய் மறந்து போகிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு நடிக்கிறான். சரி ஓகே விடு, உனக்கு இப்போது அந்த அளவுக்கு நடிப்பனும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேணே மட்டன் தட்டுற மாதிரி பேசிட்டு, சரி ஓகே, நீ ஒரு ஃபுட்பால் டீமோட கோச்சு, உன்னோட டீம் எல்லாமே தோக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க, கடைசி ரவுண்டு நீ அவங்ககிட்ட எப்படி வந்து பேசுவேன்னு கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி போயிடுவான் பாத்ரூம்குள்ளே. ஹீரோவும் தெரியும்டா உனக்கு ஒன்றும் தெரியாது, நடிக்கவும் வராது, நீ சும்மா சும்மா வாய் வெத்து வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சடனாக பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து அப்படியே நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோனா ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நடிச்சிட்டு இருக்க. சரி ஓகே, இப்போ நீ உன் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே உன்னோட ஒய்ஃப் கால் பண்ணி டிவோர்ஸ் கேட்குறா, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே கேட்குறாரு. ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அதையும் அவ்வளோ அழகாக நடிச்சு காட்டியிருக்கான். என் அப்பாவும் போயிட்டாரு, இப்போ நீயும் என்னை விட்டு போனா நான் என்ன பண்ணுவேன், நம்ம பேசி தீர்த்துக்கலாம், இந்த மேட்ச் மட்டும் முடியட்டும், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே அவனே உத்து பார்த்துட்டு இருக்கான். என்னதான் ஈத்தர் இடக்கு மடக்கா ஏதாவது பேசினாலுமே, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவித்தனமாக இருந்தாலுமே நடிக்கிறதெல்லாம் நல்லா தான் நடிக்கிறான். இப்போது அடுத்த சீனுக்கு 2 பேரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது நல்ல மழை வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மழையில் வெளியே போக முடியாது, தங்கத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுக்க இவனும் குடிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கதையை இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுவும் ஈத்தர் தான் கேட்டிருப்பான், உன்னோட அப்பா இருக்காரா, அவரை நீ எப்போ கடைசியாக பார்த்தேன்னு கேட்க, ஹீரோவோட சின்ன வயசில் எப்பயோ கடைசியாக பார்த்துருப்பாரு, அதுவும் நல்லா எப்போவுமே பேச மாட்டாராம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் இவரை எழுப்பி இவர்கிட்ட நல்லா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரும் பார்க்க அந்த பக்கம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இருந்திருக்கும். அவ்வளோதான், என்னோட அப்பாவை அன்னைக்கு தான் நான் கடைசியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஈத்தர் பார்த்தீங்கன்னா ஹஹான்னு சிரிக்கிறான். ஏன் ப்ரோ என்ன இப்படி இருக்காரு, என் அப்பாலாம் இந்த மாதிரி கிடையாது, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் தெரியுமான்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ மழை அதிகமாக வந்துட்டே இருக்கிறனால 2 பேர் கார்லேயே தூங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள அங்கே குளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். அதுவும் எல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன தோணுச்சுன்னு தெரியல, இவன் கூடலாம் ட்ராவலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவனோட திங்ஸு அந்த நாய்க்குட்டியெல்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ காரை எடுத்துகிட்டு கிளம்புனாலும் கூட இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் போல், அந்த கில்ட்டியா. ஆனாலும் என்ன பண்ணுறது, உன் கூட எல்லாம் மனுஷன் ட்ராவல் பண்ண முடியுமா, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போயிட்டுருப்பான். காரை எடுத்துகிட்டு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ நோட் பண்ணுறான், என்னன்னா ஈத்தரோட அப்பாவோட அஸ்தி இருக்கும் இல்லையா, அந்த டப்பா கார்லேயே மாட்டிக்கிச்சு. இப்போ செம்ம கடுப்பாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை கொண்டு ஒரு பாலத்து மேலே வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல, உங்களோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே விட்டுட்டு போகிறது தான் என்னோடய பிளானு. ஆனால் அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நேராக எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா ஈத்தரை விட்டுட்டு போனால அதே இடத்துக்கு தான் வரான். மனசு கேட்கல போல இருக்குது. அப்போது அவனை பார்த்தீங்கன்னா பாவமா அப்படியே அம்போன்னு உட்காந்துட்டு இருப்பான், விட்டுட்டு போன அதே இடத்துல. இவன் அப்படியே கூலாக வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, என்னை விட்டுட்டே போயிட்டால, நீ கழட்டி விட்டுட்டால அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அட நான் எங்கே கழட்டி விட்டேன், இந்தா நான் 2 பேத்துக்கும் சாப்பாடு வாங்கிறதுக்காக தான் போனேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அந்த பேக்கில் வந்துட்டு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருப்பான், இந்த மாதிரி நான் கிளம்புறேன் சாரி அப்படின்னு. அதை அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு நீயே காரை ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்போது ஈத்தரும், ஆனால் இந்த மனுஷங்களோட மனசு ரொம்ப மோசமானது ப்ரோ, நான் என்னென்னமோ நினச்சிட்டேன் தெரியுமா, நீ எங்கேயோ நான் அனாதையாக தனியாக விட்டுட்டு போயிட்டியோன்னு நினச்சிட்டு ரொம்ப மாதிரி பயந்துட்டேன், ஆனால் இந்த மனசு இருக்கே மனசு அப்படின்னு சொல்லிட்டு வர ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனாலும் சரி ஓகே நான் தூங்குறேன், ஏன்னா நைட்டில் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்கிடுறான். அப்போது இவனும், உங்களுக்கு தெரியுமா நான்லாம் நிலநடுக்கமே வந்தால் கூட எந்திரிக்க மாட்டேன் தூங்கிட்டுனா, என் அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு தடவை நிலநடுக்கம் வந்துச்சு அப்போ கூட நான் எந்திரிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஒழுங்கா நீ வண்டியை ஓட்டுற, தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவும் தூங்கிடுறாரு, நாய்க்குட்டியும் தூங்கிடுது. அப்போது ஈத்தர் மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவனும் எவ்வளோ தூரம் அமைதியாக ஓட்டுவான், தூக்கம் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவனும் கண்ணை பிதுக்கி பிதுக்கி ஓட்டிகிட்டு இருக்கான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே கார்லேயே நல்லா தூங்கிடுவான். அப்புறம் என்ன, நல்லா தூங்கும்போது கார் பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணி விட்டுறான். அது அப்படியே எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்குது ஃபாஸ்ட்டாக. அதுவும் அந்த டிவைடர் பிளாக்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல வேலை செய்யறதுக்காக, ஸோ அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அடித்து நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ தான் ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்து பயந்து, டே கார் நிறுத்துடான்னு சொன்னால் எங்கே நிறுத்துறது, அவன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறானே. கார் பார்த்திங்கன்னா பெரிய பாலத்துலேருந்து அப்படியே பல்ட்டி அடித்து கீழே விழுகுது. அப்போ கூட ஹீரோ கத்துன்னு கத்திட்டு இருக்கிறான். ஆனால்
இங்கே பாருங்களேன் அவன் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்னு. ஸோ நல்லாவே அவன் தூங்கிட்டு இருக்கான். ஒரு வேளையா கார் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிடுச்சு. அது சும்மாலாம் கிடையாது, நல்லா அடிச்சு நொறுங்கி இருக்குது. ஸோ ஈத்தர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தான் கண்ணை முழிச்சிட்டு, ஆமாம் ப்ரோ என்ன நடந்துச்சிங்க, ஏன் இந்த மாதிரி நிற்கிறோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா மனுஷனாடா நீ, இப்படி தான் தூங்குவியா ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட அப்படிங்க. நான் தான் சொன்னேன்ல நிலநடுக்கம் வந்தால் கூட எனக்கு தூக்கம் தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 2 பேர் கட்டெல்லாம் போட்டுட்டு வர. ஹீரோக்கெல்லாம் செம்ம கடுப்பு, என் பக்கத்துலேயே வந்துடாத நீ, உனக்கு மட்டும் என்னடா அடியே படலை, இங்கே பாரு எனக்கு மட்டும் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவா நான் நல்லா தூங்கிட்டேன் அதனால் எனக்கு அடிப்படலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஒரு புதுசாக கார் வந்து நிற்குது. ஓ யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர சொன்ன நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. சூப்பர் ப்ரோ நல்ல வேலை பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் நல்ல வேலை அந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால நாம தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எனக்கு இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தன் கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்க. அப்போ என்னை கழட்டி விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அதுவும் இல்லாமல் நீ நசன்னு பேசிகிட்டு இருக்கிற, உன் கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான்னா நாய் மேலே, அதாவது நாயோட மூஞ்சி இருக்கும்ல, நாயோட மூஞ்சில் வச்சு துப்பிட்டு போயிடுற. இவனுக்குன்னா செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணு நீ என் நாய் மூஞ்சிலே துப்புன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஃப்ரெண்டோட காருக்கு போயிடுவான். ஆனால் அவன் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எனக்கு உன்னை ரொம்ப வருஷமாக தெரியும், நீ இந்த மாதிரி கிடையாது, குழந்தை பிறக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பாவத்தை சேர்த்துக்காத அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கூப்பிட, இவனை பார்த்தீங்கன்னா மூஞ்ச ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு கோவமாக வருவாங்கல்ல அந்த மாதிரி நடந்து வரான். பார்த்தியா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பானாலுமே ஃப்ரெண்டு தான் ஒழுங்காக பேசுன்னு சொல்லிட்டு பேச சொல்ல, ஹீரோவும் இங்கே பாரு நீ ஒழுங்கா வாயை மூடிட்டு வர, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா மட்டும் வண்டியில் இருன்னு சொல்ல, இவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுவான். அப்போது ஏதாவது நீ பேசிட்டேன்னு வையேன், உன் குடல் அப்படியே பிடுங்கி எரிஞ்சிருவேன், உன் நாயோட குடலையும் பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு கோவம் வந்துருச்சு. வார்த்தையை வெளியே விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டிக்கிட்டே அவன் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருக்கான். அப்போது ஹீரோனா இவனா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இவனை பின்னாடி இந்த ட்ரக் இருக்குல்ல, ஸோ அதில் உட்கார வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே இந்த சீன் காமெடியாக இருக்கும். ஸோ அப்படியே பின்னாடி உட்கார வச்சுட்டு இவங்க அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்க. அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்க, ஹீரோவும் அப்போ விட்டு ஏற்றுன்னு சொல்ல, அந்த பக்கம் ஈத்தர் பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து விழுந்துட்டுருக்கான். ஸோ அதை பார்த்து இவங்க 2 பேரும் சிரித்து சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. ஏன்னா ஹீரோவை கடுப்பேற்றினால இப்போ ஹீரோவுக்கு நல்லா இருக்கும் போல். அவனும் உளுந்து எழுந்திரிச்சு வந்துட்டுருக்க. இன்னொரு பள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்திலே விட ஈத்தர் பறந்துக்கிட்டே ப்ரோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பானா. ஒரு வழியாக ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவனும் காஃபி கொண்டு வந்து 2 பேருக்கு கொடுக்குறான். அதாவது 3 பேருக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆல்பம் எல்லாம் பார்க்க ஹீரோவோட ஒய்ஃப் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்டோட எக்ஸ் போல இருக்குது. ஸோ 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருந்திருக்கும். அந்த பிக்கெல்லாம் இன்னும் வச்சுட்டு இருக்க. அப்போது இவனும் கம்முன்னு இருக்காம எதுக்காக அவளுக்கு சி செக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க, நாங்கள் 2 பேரும் மெயில் பண்ணிப்போம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனால் ஈத்தர் கம்முனே இருக்காம, ஆமாம் 2 பேரும் கடைசியாக எப்போ வெயிட் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு 9 மாதம் இருக்குமா அப்படின்னு கேட்க, ஆமாம் 9 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சந்தேகத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. ஹீரோவோட ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க. ஸோ அதனால இவன் இந்த மாதிரி கேட்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ தேவையில்லாமல் பேசக்கூடாது, இனிமேல் நீ வாய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக்கி விட்டுருவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காஃபியை குடிக்கும்போது இன்னும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் என்கிட்ட இல்லை, இதை இவன் கொண்டு வந்தாலும் அதில் தான் போட்டுன்னு சொல்லவும் அடுத்த செகண்டுக்கு எல்லாம் அப்படியே துப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காஃபி பவுடரா, இல்லை அவன் அப்பாவோட அஸ்தி. ஸோ இதை சொல்லவும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே துப்பிட்டு டேய் ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். அப்போது ஈத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு எழுந்து கிச்சனுக்கு ஓடுறான். அவனோட அப்பாவோட அஸ்தி எடுக்கிறதுக்காக தான். அதுவும் அந்த காஃபி போடுற மிஷினில் வேற கொட்டி வச்சுருப்பான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அவனுக்கு அதெல்லாம் எடுத்து அதை டப்பால் கொட்டிக்கிட்டு இருக்கா. ஈத்தரும் என் அப்பான்னு சொல்லிட்டு பதறிட்டே இருக்கிறான். ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கை தவிர கீழே கொட்டிடுது. ஸோ அவன் ரொம்ப பதறிட்டு அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை, இதை இப்படி எடுத்து இதுக்குள்ளே போட்டால் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனுக்காக அதெல்லாம் எடுத்து போட்டு கொடுக்க. ஸோ இப்போ 2 பேர்த்துக்கு ஒரு குட்டி பாண்ட் வர மாதிரி இருக்கும். என் அப்பாவை புனிதமான இடத்துல கரைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி காஃபி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லிக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்ருக்கான். ஸோ இவங்க ஊருக்கு போகிறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டோட காரை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான், ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு. ஸோ ஹீரோக்கே இவனை பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் அவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு வர. அப்போது ஈத்தர் பார்த்தீங்கன்னா
விடுங்க ப்ரோ. என் அப்பா உயிரோட இருக்கும்போது ஒரே காஃபியாக குடிச்சிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்களா அவரே ஒரு காஃபி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறான், ஆமாம் நீ ஏன் அவன்கிட்ட அப்படி பேசின அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டயா அப்படின்னு கேட்பானா. ஆமாம், எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பின்ன என்ன, இவ்வளோ லக்ஸரியான காரை கொடுத்துருக்காரு, அதுவும் இல்லாமல் அங்கங்கே கூட்டி கழிச்சு பாருங்கள், உங்கள் ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க, அவங்க வேற மீட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இன்னுமே உங்களுக்கு தெரியாமல் அவங்க பேசிட்டு வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு விட, அடுத்த சீனுக்கெல்லாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தான் வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா என்கிட்ட சொல்லணும்ல, நீ வந்துட்டு அவன்கிட்ட மெயில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா அதையும் நீ சொல்லணும், எதுவுமே சொல்லலை, நான் நம்மளோட ஃபேமிலியை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ உனக்கு ஒரு வேலை என்னை ஏமாத்துற மாதிரி எண்ணம் இருக்குது அப்படின்னா நீ இப்போவே சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவனும் வந்துட்டு அப்படி கண்ணாடியெல்லாம் புதுசாக வாங்கி மாட்டிக்கிட்டு நேராக நடந்து வந்து ஹீரோ முன்னாடி நிற்க, இந்த ராத்திரியில் உனக்கு எதுக்கு இந்த கண்ணாடி கருப்பு கண்ணாடின்னு சொல்லிட்டு ஹீரோ கழட்டு சொல்ல, ஏன் ப்ரோ கண்ணாடி போடுறதுக்கு தானே வாங்கினோம், அதையும் கழட்டு சொல்கிறீங்க, சரி ஓகே கழட்டுறேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கழட்டிடுவான். சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரை எடுக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். ஆனால் நீ தூங்குன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தான் படுத்திருப்பான். அப்போது இந்த ஈத்தரும் காரை ஓட்டிகிட்டு இருப்பானா, அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த கதவெல்லாம் இருக்குல்ல கார் கண்ணாடி அதெல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு இவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் தான் அந்த மெடிசனுக்காக கஞ்சா எடுப்பான்ல. ஸோ அதுதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருமல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஹீரோவும் எங்கடா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி அவர் ஏதோ வந்துட்டு ஸ்பேஸில் இருக்கிற மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே எல்லா கையும் அங்கங்கே ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ திரும்பி பார்க்கும்போது ஏதோ கருப்பு கலரில் கரடி உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அது ஈத்தர் தான். ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்மெல் பண்ணணுங்காட்டிக்கும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் இந்த கார் ஃபுல்லாக இந்த புகையை வச்சுட்டே இருக்கவும் ஒரு மாதிரி போதையாக தானே இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு பதிலாக போதையில் அப்படியே வேற ஒரு கட்டை எடுத்து போயிட்டு இருக்காங்க. அப்போது ஈத்தர் பார்த்தீங்கன்னா இந்தாங்க சிப்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க, ஹீரோவும் சாப்பிட்றான். என்னோட சன்னிக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு நாய்க்குட்டினா பிடிக்காதான், ஆனால் இப்போ பாருங்கள் ஊட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் சாப்பிட்டு இருக்கு. இப்போ ஒரு டோல்கேட் வருது. போயிட்டு இவங்க நிற்கும் போது இப்போ தான் பார்க்குறாங்க அது மெக்சிகோன்னு எழுதியிருக்கு. ஸோ இவங்க இருக்கிற இடத்துலேருந்து மெக்சிகோவுக்கு இந்த மாதிரி போகக்கூடாதாமா. அதுவும் இவங்க கிட்ட ப்ரூஃபும் கிடையாது. ஹீரோக்கெல்லாம் கை காலம் நடுக்கம் பிடிச்சிக்கிச்சு. எனக்கு பயமாக்குதுல அப்படின்னு சொல்ல, ப்ரோ நீங்கள் சும்மா இருங்க ப்ரோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும், சார் நாங்கள் தெரியாமல் தான் இந்த பக்கம் வந்துட்டோம், ஆக்சுவலாக நாங்கள் எல்லைக்கு தான் போகிறதுக்காக போயிட்டு இருந்தோம், நீங்கள் எங்களை இப்படியே விட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே யூட்டன் எடுத்துகிட்டு நேராக போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் விண்டோ கிளாஸ் இருக்குல்ல அதை பதட்டத்தில் மேலே ஏற்றுறது கீழே ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு என்னாச்சு ஏன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இவன் கிட்ட தான் கஞ்சா மாதிரி இருக்கும்ல, ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் மெடிசனாக தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, இருங்க உங்களை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போகிறான் ஆஃபீஸர். அடுத்த செகண்டுக்கு ஈத்தர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ அந்த கண்ணாடி கொடுங்க நாயை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே காரை டோர் ஓப்பன் பண்ணுறான். ஹீரோவும் வந்துட்டு ஏதோ பேசுறதுக்காக நினச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்க. ஈத்தர் பார்த்தீங்கன்னா நேராக இறங்கி குடுக்குன்னு ஓடிடுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் போனது கூட தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். இப்போது அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனும் இல்லை நாங்கள் தெரியாமல் தான் வந்தோம், அதுவும் இல்லாமல் இந்த கஞ்சா என்னோடது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கையை போட்டு அங்கே லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறக்கும்போது அங்கே இருக்குன்னு நினச்சி ஆசையாக கிளம்பியிருப்பான். ஆனால் இவ்வளோ பிரச்சனை இவனுங்க வேற விட மாட்டேன்ட்டு இருக்கானுங்க. இப்போது அப்படியே இவனுங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் இருந்திருக்கோல்ல அந்த கஞ்சா அதை எடுத்து கொண்டு போய் இவங்க ஸ்மோக் பண்ணிவிட்டு ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பயந்துக்கிறான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதுக்கே அவ்வளோ பயந்துக்கிறானோ, ஆனால் சரக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஈத்தர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ இப்போது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு போலீஸோட கார் தானே, அந்த காருக்குள்ளே டாகை வச்சுட்டு இவன் அந்த கண்டெய்னர் இருக்குதுல்ல ஹீரோ இருக்கிற கண்டெய்னர் அதை எடுத்து கொண்டு வந்து இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே காரை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இவன் காரை எடுத்துகிட்டு போக அங்கே இருக்கிற போலீஸும் பின்னாடி துரத்துறாங்க. ஆனாலும் வந்துட்டு இவன் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே இருக்கான். அப்போது அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த கண்டெய்னர் இருக்குதுல்ல அது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட, ஹீரோ பார்த்தீங்கன்னா பொத்துன்னு அங்கங்கே கீழே விழுந்துட்டு இருக்கிறான். ஸோ கீழே விழுகிறதுல அவனோட அந்த கை கட்டு இருக்கும்ல அந்த விலங்கு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கழுண்டு இருக்கும். ஸோ ஈத்தர் இடக்கு மடக்கா வண்டி ஓட்டுனதுனால அந்த கண்டெய்னர் தனியாக பிஞ்சுக்கிட்டே போயிடுச்சு. உடனே இவனும் கீழே இறங்கி குடுக்குன்னு ஓடி வரான். ஓடி வந்து அப்படியே அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி ஹீரோ இருக்கணும்ல, ஸோ ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அந்த கண்டெய்னருக்குள்ளே ஓடி வந்தா ஹீரோ அப்படியே கீழே கிடக்குறான்.
இப்போ ஒரு வழியாக 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு இங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. போலீஸோட கார்லேயே தான் போகிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னை காப்பாற்ற தான் வந்தியான்னு கேட்க, பின்ன சும்மா விட்டுருவேனா? நான் வருவேன் உங்களை காப்பாற்றுக்குன்னு சொல்லிட்டு இவனும் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க அப்படின்னா மூஞ்ச கட்டு ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க இவனும் போஸ் கொடுத்துட்டு இருப்பான். அடுத்த ஹீரோ மறுபடியும் இங்கே வா உனக்கு கொஞ்சம் நான் போல இருக்குது உனக்கு நான் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரச்ச பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் ப்ரோன்னு கத்திட்டு இருக்கான். 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பாண்டிங் வந்துருச்சு. ஸோ 2 பேரும் அப்படி நைட்டும் பகலுமா காரில் போய்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ தான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். என்னன்னா ஈத்தர் முதல்ல கேட்டிருப்பான், எனக்கு ஒரு இடத்துல வந்துட்டு போகிற வழி தானே, அங்கே நிறுத்த முடியுமா, நம்ம அங்கே போயிட்டு போகலான்னு சொல்ல, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஹீரோவே அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ வண்டியை நிறுத்திட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம நிஜமா இங்கே தான் வந்திருக்கோமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் கொண்டு போய் அங்கே வண்டியை மேலே நிறுத்திட்டு போ அப்படிங்கிறான். எதுக்கு அப்படின்னா இவனோட அப்பாவோட அஸ்தி இருக்கும்ல, அது இங்கே தான் கரைக்கும்னு சொல்லி நினச்சிருப்பான். அதனால நீ போயிட்டு கரைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போக ஈத்தரும் அதை வாங்கிட்டு போயிட்டு கடைசி அவரோட அப்பா கிட்ட வந்துட்டு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி அந்த அஸ்தியை பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே கொட்டுறான். நம்ம ஊரில் தண்ணியில் கலப்பாங்க, இவங்க காற்றுல கரைப்பாங்களோ இல்லை ஒரு வேளை அங்கே கீழே தண்ணி இருக்கான்னு தெரியல. ஸோ ஒரு வழியாக அவன் கீழே கொட்டிடுறான். அப்போது ஹீரோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது, இதை சொல்லலைன்னா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன், அதனால நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை விட்டுட்டு தான் போனேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறான். என்ன ப்ரோ அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ இவனும் எனக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது, நானும் ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு 23 வயசு இல்லை அப்படிங்கிறான். எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்ல ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து என் வயசு 23 சொல்லிட்டு இருந்திருப்பான். அடுத்து இன்னொரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு வேலெட்டை கொடுக்க ஹீரோக்குன்னா செம்ம கடுப்பாயிடுது. இது வாங்கிட்டு தான் இருந்துச்சான்னு கேட்க ஆமாம் ப்ரோ, ஒரு வேலை இதை கொடுத்தா நீங்கள் தனியாக போயிட்டீங்கன்னா 3 நாளைக்கு நான் தனியாக எப்படி காரில் போவேன்னு சொல்லிட்டு சொல்ல போட்டு நல்லா அடி வெளுத்துட்டு இருக்கான். இவனு மூஞ்சல் அடிக்காதுன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஸோ ஒரு வழியாக இவன் அடித்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவனோட ஒய்ஃப் கால் பண்ணிடுவாங்க. அதனால் சண்டையை நிறுத்திட்டு போய் ஃபோனை எடுக்கிறான். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு லேபர் பெயின் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எங்கே இருக்கீங்கன்னு கேட்க ஐயோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பணும். ஸோ சண்டை போடலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. சரி ஓகே, நான் தெரியாமல் கோவத்தில் தான் அடிச்சிட்டேன், வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்ல ப்ரோ இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்ல திரும்ப அடிக்கிறதுக்கு வருவான். 2 பேரும் ஒரு வழியாக இங்கேருந்து இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் சாரி நான் கோவத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன், நான் வேணுக்கூட அந்த மாதிரி பண்ணலைன்னு ஹீரோ மன்னிப்பு கேட்க பரவாயில்ல ப்ரோ, ஆனால் ஒரு சத்தியம் பண்ணுங்க, இனிமேல் நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது சண்டை வந்துச்சுன்னா மூஞ்சில் மட்டும் கை வைக்கக்கூடாது, வேறு எங்கே வேணால் அடிச்சுக்கோங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மூஞ்சி எவ்வளோ முக்கியம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா அதில் மருந்து இருக்கும் பாரு எடுத்து போட்டுக்கோன்னு சொல்ல அதான் போலீஸ் வண்டியாச்சு, அதில் கன் இருக்குது, அந்த கன் அவன் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி அமுக்க அவ்வளோதான் ஷூட் பண்ணிட்டான். ஹீரோவோட தொடையிலேயே ஷூட் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வலிக்குது, பட் இருந்தாலும் நானே வண்டி ஓட்டுன்னு சொல்ல ஐயோ ப்ரோ நான் உங்களை சுட்டுட்டான்னு சொல்லிட்டு இவன் பதறிட்டு இருக்கிறான். இல்லை நானே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டி ஓட்டினாலுமே ஐயோ நீங்கள் நிறுத்துங்க வண்டி எங்கெங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வண்டி நிறுத்த சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா பதறாதீங்க ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வருவான். அவனை பதறாதான்னு சொல்லிக்கிட்டு இவன் பதட்டத்தில் காரோட டோரையே பிச்செறிஞ்சிடறான். ஸோ அப்படியே விழுந்து எந்திரிச்சு ஒரு வழியாக இந்த பக்கம் வந்து ஹீரோவோட காலுக்கும் கட்டு போடுறாங்க. இவனோட ஸ்கார்ஃப் இருக்குல்ல அதை கழட்டி கட்டு போடும்போது ஈத்தர் பார்த்தீங்கன்னா அந்த காயத்து மேலேயே வாமிட் பண்ணிடுவான். அவனும் பார்த்தீங்கன்னா ப்ரோ தெரியாமல் காயத்துலேயே வாந்தி எடுத்துட்டு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல முதல்ல வண்டி எடுன்னு சொல்லிட்டு இவனை பேசஞ்சர் சீட்டில் உட்கார வச்சுட்டு ஈத்தர் தான் இப்போ ட்ரை பண்ணுறான். ஸோ நைட்டு பகல்னு சொல்லிட்டு இங்கேருந்து 2 பேரும் வண்டி ஓட்டிகிட்டே போகிறாங்க. தூக்கம் ரொம்ப வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் நடக்கிறதே காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா லிஃப்ட்டில் போகும்போது நீங்கள் பிள்ளைய பார்க்கும்போது இந்த மாதிரி தான் போவீங்களான்னு சொல்லிட்டு இவன் பாக்கெட்டில் இருக்கிற சீப்பெல்லாம் எடுத்து ஹீரோக்கு தலை சீவி இவன் போட்டிருக்கிற கோட்டெல்லாம் ஹீரோக்கு போட்டு விட்டு அந்த ரத்தக்கரையெல்லாம் மறைச்சு உள்ளே கூட்டிகிட்டு போக ஹீரோவோட ஒய்ஃபும் லேபர் வார்டில் ரொம்ப பெயினில் கத்திட்டு இருப்பாங்க. அப்போது இவனும் கரெக்டாக அந்த வார்டுக்குள்ளே போயிட அங்கே இருக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா இவன் ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஹீரோலாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறான். அப்போ டக்குன்னு வேறு ஒருத்தர் வந்து இங்கே ஏன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ நல்ல வேலை மாற்றி வந்துட்டேனான்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டான வார்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒய்ஃப் பார்த்ததுமே என்னங்கன்னு சொல்ல இவன் பார்த்தீங்கன்னா அங்கேயே போத்துன்னு மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறமா ஒய்ஃபுக்கும் குழந்தை பிறந்திருக்கும், இவனுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படிங்க வச்சுருக்காங்க. குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அப்போது ஈத்தர் என்னங்கிறானா நான் தான் இவங்களுக்கு பிரசவம் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ தானா அப்படின்னு இவர் கேட்க ஆமாம் நான் தான் தொப்புள் கொடி கூட கட் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோவும்
அப்போது நான் கண்ட கனவு நிஜம்தான் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ் அப்படியே போகுது. குழந்தையும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் என்ன ஷோ வருதுன்னா, இதோ ஈத்த இருக்கான்ல, இவனோட ஷோ தான். இவனும் அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு ஃபன் டிவி ஷோ போல் இருக்குது. அதுலேயும் இவன் வந்துட்டு ஒரு டியூஷன் மாஸ்டராக வருவான். அப்போது அந்த டியூஷன் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு பையன் இருக்கான்ல வளர்த்தியா, அவனுக்கு தான் டியூஷன் ஆமா. அவனும் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க, எக்ஸ்ட்ரா இருக்கா, எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டுக்கு இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறதோட இந்த மூவியை அழகாக இதோட முடிச்சுக்கிறாங்க. ஸோ டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நினச்சதை அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் இவனுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கே இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட இந்த மூவியை முடிச்சுக்கிறாங்க. நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் ட்வைலைட் பாய் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.